இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரின் செயல்களும் ஆதி திருச்சபையின் செயல்பாடுகளும் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆமென். இப்போ முதல் நூற்றாண்டுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர், 21வது நூற்றாண்டுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. முதல் நூற்றாண்டில் உள்ள திருச்சபை வேற, 21வது நூற்றாண்டில் உள்ள திருச்சபை வேறன்னும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தை, ஏன் இந்த நாள் விசேஷமான நாள் அப்படின்னா, இதை போல ஒரு நாளில் பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு அனுபவம் சபைக்கு உண்டானது. அல்லேலூயா. சீஷர்களுக்கு உண்டானது. இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தவர்களுக்கு உண்டானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்டிகாஸ்டல் அப்படின்னு சொல்றது ஒரு நிறுவனம் அல்ல, ஒரு ஸ்தாபனம் அல்ல. This is not a movement, ஒரு இயக்கம் அல்ல. This is an experience. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு அனுபவம். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் பெற்றிருக்க வேண்டிய ஒரு உன்னத அனுபவம் தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தும் கிருபை. இது எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? உண்டாகி இருக்க வேண்டும். அப்ப இது இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னா நீங்க வாசிங்க அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சபை எப்படி பிறந்தது. இன்னைக்கு ஆதி திருச்சபையின் பிறந்த நாள், பர்த்டே ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் சர்ச். ஹல்லேலூயா. இது ஒரு புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு ஆராதனை. அப்ப இந்த சபை எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 120 பேர் கொண்ட ஒரு குழுவினர் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி அவர்கள் ஜெபித்த போது, அவர்களுக்கு நடுவிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அக்கினி மயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அப்ப எல்லாரும், ஒருவர் கூட மிஸ் ஆகல. நல்லா கவனிங்க. எல்லாரும் அவரவர் தங்களுக்கு தந்தர்லின வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்தார்கள். பல நாடுகளிலிருந்து பல பாஷைகளை பேசுகிறவர்கள் அவங்கள வந்து பார்த்தபோது, இது எப்படி, இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு பிரமித்தார்கள். ஒரு கூட்டத்தார் பரியாசம் செய்தார்கள். அப்போதான் பேதுரு அவர்களுக்கு நடுவில் எழுந்து நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை முதலாவதாக சுவிசேஷமாய் அறிவித்தார். வார்த்தையை கேட்டவுடனே பரிசுத்த ஆவியானவர் கேட்டவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்தார். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே பேதுரு அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறுவீங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் அதற்கு தங்களை அர்ப்பணித்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3000. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்படுறவங்களை கர்த்தர் அனுதினம் என்ன செய்யறாரு? புதிதாய் பிறந்த சபையில் அங்கத்தினராய் சேர்த்து கொண்டே இருக்கிறார். இது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. This is not the work of the Peter. Amen. இது பேதுருடைய வேலை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவரின் வேலை. இப்போ என்ன நடக்குது? அடுத்த சாப்டருக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை மையமாக வைத்து அடுத்த காஸ்பல். ஆமென். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப சபையினுடைய வளர்ச்சி அபரிமிதமாகி கொண்டே இருக்கிறது. சீஷர்களின் தொகை எருசலேமிலே பெருகிற்று. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆச்சரியமான கிரியைகள் எல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு இதை போல ஒரு நாளில் சபை பிறந்ததை கொண்டாடுற நாம், சமாரியாவில் சபை பிறந்தது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் அதை பார்க்க போறோம்.
பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததையும் சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் அங்கே தான் பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அவன் அறிவித்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நிறைய அற்புதங்கள் நடந்தது, பிசாசுகள் துரத்தப்பட்டது, நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கே சந்தோஷம். அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டால் wherever you are there will be a joy. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும், சந்தோஷம். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த புதிய திருச்சபை சமாரியாவில் பிறப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. அல்லேலூயா. ஒரு சாதாரண லேமேன், ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சாதாரண சீஷன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் செயல்பட்டால் அவருடைய கிரியைகளை யாராலும் எளிதில் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நீங்க நினைக்கலாம் அவங்கள வச்சு தான் கர்த்தர் அதை செய்வார், இவங்க இல்லைங்க. யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் தம்முடைய சபையை ஸ்தாபிக்க முடியும், கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும், கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்ப ஆவியானவரின் கிரியைகளிலே முதலாவது நீங்களும் நானும் பார்ப்பது யாரனாலும் அவர் உபயோகப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். Get ready people of God. You are going to be a vessel. ஆமென். நீங்கள் ஒரு கருவி, நீங்க ஒரு பாத்திரமா மாற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்க ஆயத்தப்படுங்க. இந்த பிலிப்பு ஒரு பந்தி விசாரிப்பதற்கு ஆட்களை செலக்ட் பண்ணும்போது அதுல ஒரு நபராக தேர்வு செய்யப்பட்டவன். நான் முதல்ல சொல்லிட்டேன், இவன் அப்போஸ்தலன் அல்ல, இவன் சிறப்பான ஊழிய அழைப்பை பெற்றவன் அல்ல. அல்லேலூயா. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காலிங் அவன் மேலே இருந்து அப்படிலாம் கிடையாது. நற்சாட்சி பெற்றவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், ஜனங்களுக்குள்ள நல்ல மதிப்புடையவன் என்று தேர்வு செய்யப்பட்ட கூட்டத்தில் ஒரு ஆள், அவ்வளோதான். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்தால் இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? எருசலேமில் அப்போஸ்தலர்கள் தவிர யாருமே இருக்க முடியல. அந்த அளவுக்கு உபத்திரவம், சபைக்கு துன்பம். இதற்கு முந்தின அதிகாரங்களிலே ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். அல்லேலூயா. திருச்சபைக்கு எதிராக உபத்திரவம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் 11 பேரோடு கூட புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மத்தியாஸ், இவங்களை தவிர கொஞ்சம் பேர் வேணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் எருசலேமில். ஆனால் இப்போ எல்லாரும் சிதறி போனார்கள். இப்போ சிதறி போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரியாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பாங்க. வேற ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி செட்டில் ஆகிறது, எங்கே போய் யாரை பார்க்கறது, என்ன இப்படி தானே இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் அவன் ஒரியா இருக்கிறதெல்லாம் மறந்து ஒரியா இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை நடப்பித்தால் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் நிலைமை எப்படி இருக்குது, இன்னைக்கு உங்களுக்கு என்ன சம்பவித்திருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவீர்கள், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீர்கள். உங்கள் அட்மாஸ்பியரையே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அட்மாஸ்பியர் என்னைக்கு மாறும், எப்போ மாறும், எப்படி மாறும். இல்லை, யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் அட்மாஸ்பியர். ஹல்லேலூயா. நீங்கள் தான் உங்கள் அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இப்போ 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிங்க, 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நியூஸ் எங்க இருந்து மக்களுக்கு கேள்விப்பட்டது? எருசலேம்ல இருந்து தான் எல்லாருக்கும் கேள்விப்பட்டது. எல்லாரும் என்ன பேசினாங்க? உனக்கு தெரியுமா, ஒரு 120 பேர் அந்த மாடியில் தங்கியிருந்தாங்கல்ல, மாடியில் கூடி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் பல பாஷைகளில் என்ன பேசுகிறாங்களாம்? தேவனை பற்றி பேசுகிறாங்களாம், மகத்துவங்களை பேசுகிறாங்களாம், ரகசியங்களை பேசுகிறாங்களாம். ஓ அப்படியா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களாம் ஒரே நாளில். அப்படியா? நியூஸ் ஃப்ரம் ஜெருசலேம்.
அல்லேலூயா. உனக்கு தெரியுமா, பேதுரு அந்த பெண்ணுக்கு முன்னாடி பயந்து ஓடி ஒளிஞ்சார்ல, அந்த ஆள் தான் என் கெஸ்ட் பிரீச்சரு. ஸ்பெஷல் கெஸ்ட் யார் தான்? அவர் தான் ப்ரீச் பண்ணாரு. அவருடைய செய்தி, ஐயோ அவர் பேசின தோரணை, அவருடைய செய்தியின் சாராம்சம், அப்பப்பா என்ன வார்த்தை! இந்த செய்தியில எங்க இருந்து போகுது? எருசலேமில் இருந்து. தெரியுமா, அந்த தேவாலயத்து வாசல்ல 40 வயது நிரம்பிய ஒரு மனுஷனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களா, நடக்க முடியாம. இப்ப அவன் நடக்கிறானா? அல்லேலூயா. இப்படி அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்களும் எல்லாம் எங்க இருந்து தான் கேள்வியானது? எருசலேம். இப்ப எங்க இருந்து கேள்வியாகுது? சமாரியாவிலிருந்து எருசலேமுக்கு போகுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் செயல்பட்டா நீங்க தான் நியூ சென்டரா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களிடத்தில் இருந்து செய்திகள் வெளியில போற மாதிரி உங்களை மாத்திடுவார். நீங்க அங்க அப்படி நடந்திருக்கோ, அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறா, இப்படிலாம் பதில் கிடைச்சிருக்கா, இப்படிலாம் அற்புதம் நடந்திருக்கு, ஓ பிரைஸ் காட் அப்படின்னு மற்றவங்களுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு தோத்திரம் பண்ற ஆளா இருந்தது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் உங்க மூலமாகவும் நடக்கிற காரியங்களை மற்றவர்கள் கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கும் சூழ்நிலையை ஆண்டவருடைய ஆவியானவர் உருவாக்குவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமா, இனிமே உங்களிடத்திலிருந்து தான் செய்தி வெளியே போகுது. தெரியுமா, இந்த குறிப்பிட்ட நபர் தங்கி இருக்கிற அந்த வீட்டில், இந்த குறிப்பிட்ட நபர் தங்கி இருக்கிற அந்த தெருவில், இந்த குறிப்பிட்ட நபர் தங்கி இருக்கிற அந்த வில்லேஜில், இந்த குறிப்பிட்ட நபர் படிக்கிற அந்த ஸ்கூலில், காலேஜில், இந்த குறிப்பிட்ட நபர் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸில், ஆமாம் இப்படி நடந்திருக்கும், அவங்க மூலமாக இப்படி நடக்குதான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸஸ் இனிமே வெளியே போகுது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக என்ன செய்ய போகிறார்? கொண்டு செல்ல போகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. பிலிப் அப்படிங்கிறவனை யாருமே தேடுறதுக்கு ஆள் கிடையாது சமாரியாவில். ஆனால் இப்போ சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை என்ன செய்கிறாங்க? ஏன் ஆண்டவர் சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், ஹல்லேலூயா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ சமாரியாவில் டெஸ்டிமனி, முதல் டெஸ்டிமனி யாரு? பிலிப். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு காரியத்தின் துவக்கமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஒரு ரீஜியனில், ஒரு லோக்காலிட்டியில், ஒரு ஏரியாவில் ஒரு காரியம் ஸ்பெஷலாக நடக்குன்னா அது ஃப்ரம் யூ அப்படின்னு கர்த்தர் மாற்றுவார். அது உங்களிலிருந்து, உங்கள் மூலமாய், உங்கள் இடத்திலிருந்து கர்த்தர் அப்படி செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இதெல்லாம் வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது பிதாவின் வாக்குத்தத்தம். அப்ப அந்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது சமாரியாவிலையும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப சமாரியார்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள யார் காரணம்? பிலிப். அப்ப கர்த்தர் உங்களை காரண கர்த்தாக்களாக மாற்றுவார். நல்ல காரியங்களுக்கு, ஆசீர்வாதமான காரியங்களுக்கு, மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கு, மக்கள் உங்களை குறித்து சந்தோஷப்படுவதற்கு முக்கிய காரணம் யாரு? நீங்க அப்படின்னு ஆண்டவர் மாத்திடுவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் உங்களால் அப்படி பயன்படுத்துவாரா? கண்டிப்பா உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இனிமே நீங்க தான் செய்திகளின் மையமா இருப்பீங்க. உங்களை மையமா வச்சு தான் செய்திகளை என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். உங்களிடத்தில் இருந்து தான் நற்செய்திகள் தேசம் என்ன செய்ய போகுது? பரவ போகிறது. நீங்க உங்க மூலமா நடப்பிக்கப்படுகிற காரியங்கள், உங்க மூலமா கர்த்தர் செய்கிற மகத்துவங்கள் தான் இனி எல்லார் மத்தியிலும் பரவலாக பேசப்பட போகிறது. அல்லேலூயா. சீயோனே, எருசலேமே, உன்னை குறித்து மகிமையானவைகள் வசனிக்கப்படும். அல்லேலூயா. இனிமே நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்க மூலமா நடக்குதுன்னு எல்லா இடங்களிலும் ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க? பேச போறாங்க. ஓகேயா? ரைட். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ யார்கிட்ட போயிருக்கணும்? பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்கள். பிலிப்பு லேமேன் தான், நியமிக்கப்பட்டவன் தான், ஒரு பொறுப்புக்காக நியமிக்கப்பட்டவன் தான். அப்போ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் சமாரியாவிலேருந்து ஜெருசலேமுக்கு யார் போயிருக்கணும்? பிலிப் தான் போயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்கு? பேதுருவையும் யோவானையும் ஏர்லி சர்ச், ஆமென், மதர் சர்ச் சென்ட் பண்றாங்க, அனுப்பினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அவர்களிடத்தில் வர்றாங்க. ஆமென் சொல்லுங்க. உதிக்கிற உன் வெளிச்சத்திண்டத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவான். பிலிப்பே,
நீ ஓடி போய் ஒதுங்கி இருக்கிறப்பா, நீ பயந்த சூழ்நிலையில் சமாரியாவில் நான் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா அது உன் ஏரியா கிடையாதுப்பா, அது உன் எல்கை கிடையாது, உன் குடியிருப்புக்கான வழி அங்கே கிடையாது. ஆனால் நீ அங்கே இருக்கிற, ஆனால் அங்கே ஏதோ ஒரு காரியம் நடக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நீ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண எருசலேமுக்கு வரைக்கும் நீ வர வேண்டாம், அங்கே அவருடைய மகிமை வெளிப்படுறதுனால ஒன்றை பார்க்குறதுக்கு நாங்கள் வரோன்னு அப்போஸ்தலர்களே வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஆவியானுடைய கிரியை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்தா நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களிடத்தில் கர்த்தர் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கொண்டு வருவார், ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். மேன்மையானவர்களை கர்த்தர் கொண்டு வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கனத்திற்குரியவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் மதிப்பிற்குரியவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் மரியாதைக்குரியவர்களாய் மாறுவீர்கள். இவங்க சொல்லி ஒரு லெட்டர் வேணால் கொடுத்து விட்டுருக்கலாம், அந்த பிலிப்பை வந்து எங்களை என்னச்சி பார்க்க சொல்லுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை எங்கள்கிட்ட வந்து சப்மிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. பேதரும் யோவானும் பிலிப்பை மீட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஜெருசலேம் டு சமாரியா, ஆமீன், அவங்க வந்தாங்க. உங்களை தேடி வருவாங்க. ஆமீன் சொல்லுங்கள். ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண நீங்கள் போக வேண்டாம், ரிப்போர்ட்டை கேட்குறதுக்கு உங்கள்கிட்டே வருவாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்தது, எப்படி இது சம்பவித்தது, ஹவு கம் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கு கர்த்தர் ஒரு சூழலை உருவாக்குவார். அதுதான் ஆவியானவருடைய கிரியை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த பேதுரு யோவான் சும்மா சாதாரண நாள் நினைச்சிடாதீங்க. இந்த பேதுரு இருக்கிற பார்த்தீங்களா, இவர் பாரம்பரியம், சடங்காச்சாரம், சம்பிரதாயம் இதிலெல்லாம் ஊர் நாள் ஆள் தான் படிக்காதவர். ஆமென். இவர் ஒரு தரிசனத்தையே பார்த்து இந்த கூடு அதை அடித்து பூசின்னு சொன்னப்ப வெரி சாரி, இது எனக்கு பழக்கமே கிடையாதுன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இப்போ இவர் எங்கே வந்திருக்காரு? சமாரியாவுக்கு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு யூதன் எங்கே வரமாட்டாங்க, சமாரியாவுக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இப்போ இந்த பேதுருவையும் யோவானையும் எங்கே அனுப்பியிருக்கார்? சமாரியாவுக்கு அனுப்பியிருக்கார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவங்க வந்து பார்த்தப்ப ரட்சிப்பு இருக்குது, ஞானஸ்நானம் இருக்குது, ஆனால் பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேலே என்ன வைக்கிறாங்க? கைகளை வைத்தார்கள். நல்லா கவனிங்க. தாகத்துக்கு தான் இயேசுநாதர் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நீர் யூதனா இருக்க என்கிட்ட கேட்கலாமா? அப்போனா பேசவே மாட்டாங்க, கம்யூனிகேஷனே கிடையாது, டச்சிங் உண்டாப்போம், சான்ஸே இல்லை. அல்லேலூயா. தொடர்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு. ஆனால் இப்போ ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால இந்த பேரியரை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது சுவிசேஷத்திற்கு எந்த எல்லையும் கிடையாது, சமுதாய எல்லை கிடையாது, இனம், ஜனம், ஜாதி, மொழி, பாஷை, அல்லேலூயா, எதுவுமே பேரியர் கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. இயேசுங்கிற ஒரு தெய்வம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட அப்படின்னு போகும்போது அங்கே இடையில எதற்கும் இடமில்லை, யாருக்கும் இடமில்லை. இதை செய்யவே முடியாதுங்கிற ஆட்களையே கர்த்தர் செய்ய வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஜான் இதிலிருந்து ரொம்ப அட்வான்ஸ், பேதுருலேருந்து ரொம்ப அட்வான்ஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள வசனங்கள் சிலவற்றில் இந்த சமாரியாவில் உள்ள கிராமத்துக்கு போகும்போது அவங்க இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன தெரியுமா சொன்னா? அக்கினி இறக்கிருமான்னா. அல்லேலூயா. ஏன்னா இவங்களாம் எலியாவை அப்படியே ஃபாலோ பண்ண ஆட்கள். எலியா எப்படி அக்கினி இறக்குனாரு? அவனை ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னான்னு ஒரு தலைவன் 50 பேரோட வந்தான் பார்த்தீங்களா? ராஜா அவனை வர சொன்னாரியா, வாயா அப்படின்னு ஒன்று. ஓஹோ, நான் தேவனுடைய மனுஷனே, ஆனால் அக்கினி வானத்திலேருந்து இறங்கட்டுனா டப்புன்னு படிச்சுட்டு தலைவனும் காலி, 50 பேரும் காலி. ரெண்டாவது அந்த ராஜா ஒருத்தனை அனுப்புகிறான், அவனாவது வந்து அமைதியாக இருந்திருக்கலாம். ராஜா உடனே சீக்கிரமாக வர சொன்னான்னா, சீக்கிரமாக வர சொன்னா அதே மாதிரி அக்கினி வரட்டும்னா டப்புன்னு அக்கினி. அல்லேலூயா. இவருடைய சிஷ்யன் தான் எலிசா. எலிசா அப்போ தான் யோர்தானை பிளந்துட்டு ஊருக்குள்ளே வாரான். ஊருக்குள்ளே வந்தால் மொட்டத்திலையா ஏறிப்போன்னு பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது? கிண்டல் பண்ணுது. என்னையவா நீ கிண்டல் பண்ணுற அப்படின்னு அந்த பிள்ளைகளை சபித்தான். அடுத்த நிமிஷம் கரடிகள் வந்து அதை என்ன செஞ்சுது? இப்படியே பார்த்து பழகின ஆட்கள். இப்போ இவங்களை இயேசுவோடு வந்தப்போ ஏற்றுக்கொள்ளணுன்னா இடி முழக்கத்தின் மக்கள் பார்த்தீங்களா? இந்த ஜான் சொல்கிறான் வானத்திலேருந்து அக்கினி இறக்கிருமோன்ட்டு. அல்லேலூயா. இப்போ அன்னைக்கு அந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது அக்கினி இறக்கியிருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இன்னைக்கு வேற அக்கினி இறங்குது.
அன்னைக்கு இவங்க மாம்ச வைராக்கியத்தில் அக்கினி இறக்குமான்னாங்க. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இறங்குது. அவங்க கைகளை வைத்த போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவருடைய மனதை யாரால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய திட்டம், அவருடைய வேலை, அதெல்லாம் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அவர் வெயிட் பண்ணு, இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு அவனையே அங்கே அனுப்பி விட்டுட்டு நீ அவன் மேலே கையை வை. அதே கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கு பாரு, அதே கூட்டம் என் பிள்ளையா மாறி இருக்கு பாரு, அதே கூட்டம் இப்போ மனம் திரும்பி இருக்கு பாரு, அதே கூட்டம் இப்போ பரிசுத்த ஆவிக்காக வெயிட் பண்ணுது பாரு. நீ அவங்களுக்கு இப்போ ஒரு பிளஸ்ஸிங்கா போ. அவன் மேலே எரிச்சலா கோவமா அவனை காலி பண்ணிருவாங்கிற ஆவியோட இல்லைப்பா. அல்லேலூயா. நீ இப்போ அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமா அங்கே போன கர்த்தர் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானுடைய கிரியையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவருடைய செயல்களையும் அவருடைய நேரத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பயன்படுத்தினார்ல, அற்புதம் செய்ய, பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, அவனையே கையை வைக்க சொல்லிடலாம்ல. எதுக்கு 2 பேரை வர சொல்லி இவங்க கையை வைக்கணும்? பேதுரு ரொம்ப முக்கியமான ஆளு சபைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவனை நம்பி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்க இந்த இடத்துல 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 2 சபை பிறக்கும் போதும் பாருங்க, அங்க யாரு ஹீரோ? பேதுரு. இந்த 2வது அதிகாரத்தை தாண்டி 8வது அதிகாரத்துக்கு வரும்போது சமாரியாவில் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? பேதுரு. அங்கே கர்த்தர் ஹானர் பண்றார். ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில், ஆமென், அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்கு. அங்கே அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்களும் ஒரு திருச்சபையை மாற கர்த்தர் யாரை பயன்படுத்துறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதர்கள் மத்தியில் சபை பிறப்பதற்கும் கர்த்தர் பேதுருவை பயன்படுத்துறார். ஹாஃப் ஜூ ஹாஃப் ஜென்டைல், அதான் சமாரியர்கள், பாதி யூதர்கள் பாதி புறஜாதிகள். அவங்க மத்தியில் சபை ஆரம்பிக்கப்பட்ட போது பரிசுத்தாவின் அருள்மலை பொழிவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறார்? பேதுருவை பயன்படுத்துறார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்டைல்ஸ், கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த கூட்டம், அவங்க மத்தியில் சபை பிறப்பதற்கு யாரை பயன்படுத்துறார்? கர்த்தருக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி உபயோகப்படுத்தணும், எப்போ யாரை சீனில் முன்னாடி நிப்பாட்டணும், எப்போ யாரை பிஹைண்ட் த ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகணும்னு தெரியும். இப்போ பிலிப்பு ஆண்டவர் இதுவரைக்கும் முன்னாடி நிப்பாட்டிட்டு இருந்தவர், பேதுரு யோவான் வந்தவுடனே அவனை எங்கே கொண்டு வந்துட்டார்? பின்னாடி கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இதுதான் ஆவியானுடைய கிரியை. ஆண்டவர் யாரை முன்னிறுத்துறாரோ அவங்கள தான் முன்னிறுத்துவார். யாரை பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கொண்டு போகிறாரோ அவங்கள பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன செஞ்சிருவார். அப்போ வந்து முன்னு நினைச்சிக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இந்த சமாரியாவில் இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு யார் காரணம்? நான் தானே காரணம். பேதுரு யோவான்மா வந்து இந்த கூட்டத்தை திரட்டினா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பிலிப்பால் அல்லேலூயா அற்புத அடையாளம் நடந்த போது மாய வித்தைக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்படியே வந்தானே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான்ல காரணம் அப்படின்னு பிலிப் என்ன செய்ய முடியாது, காலரை தூக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அங்கீகாரம் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா எருசலேம் திருச்சபையிலேருந்து அப்போஸ்தலன் வந்தே ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அங்கீகாரம் அஃபிஷியலாக இருக்கணும்னா கண்டிப்பாக யார் வரணும்? அப்போஸ்தலர்கள் வரணும். ஆமென் சொல்லுங்க. இது யாருடைய செயல்? அதுக்காக பிலிப்பு சாதாரணமான ஆளா இல்லை. இந்த இடத்துல பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருந்தாலும் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்த ஆவியானவன் கிரியைக்கு ஒப்பு கொடுத்ததுனால வனாந்தரத்தை பார்த்து காசாவை நோக்கி தெற்கு முகமாக போ அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஒரு அப்போஸ்தலனுக்கு இல்லாத அனுபவம். அந்த வேலையை முடிச்சான், அவரே தூக்கிட்டு போயிட்டார். வேற யாரையா தூக்கிட்டு போனார்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் இவர் பெருசு அவர் சிறுசு அப்படி கிடையாது. ஆண்டவர் யாரை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதுதான் முக்கியமே தவிர, அவருடைய வேலை நடக்கணுமே அதுதான் முக்கியம் தவிர, அவருடைய சித்தம் நிறைவேறணும் அதுதான் முக்கியமே தவிர ஆள் முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஆவியானுடைய கிரியைகளை நல்லா உட்கார்ந்து நீங்கள் புரியாத பட்சத்தில் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஆவியாருடைய கிரியை நிறையா இருந்தாலும் இந்த புதுசாக பிறந்த திருச்சபையை மையமாக வச்சு இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆதி திருச்சபையினுடைய செயல்கள் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதி திருச்சபை எப்படி இருந்ததோ அதை மாதிரி தான் நானும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும். அப்போ ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? ஆதி திருச்சபை வல்லமையினால் நிரப்பப்பட்ட சபையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்தை நீங்கள்
கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு அவர்கள்ட்ட நேரடியாகவே சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அதனால எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. இது யார்கிட்ட வந்த கட்டளை? கட்டளைன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கை கொள்ளணும். அவரை பின்பற்றின சீஷர்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டார், இன்னும் சில தினங்களுக்குள் அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. அப்போ நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருங்க. இது கமாண்ட். இப்போ இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட இந்த புதிய ஏற்பாட்டு சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? 13வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கு, தங்கி இருந்தார்கள். 14வது வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க, தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்த ஆவின்னு இருக்கு. அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ எருசலேமை விட்டு போகாம காத்திருன்னு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் தங்கி இருந்தபடியினால், தரித்திருந்தபடியினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. 120 பேரும் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆள் மிஸ்ஸிங் கிடையாது. இப்போ பேதுருவும் இந்த யோவானும் சமாரியால போய் யார் மேலெல்லாம் கை வச்சாங்களோ எல்லாரும் பெற்றுக்கொண்டார். பேதுரு கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது எல்லாரும் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார். பவுல் எபேசு பட்டணத்துக்கு போய் விசுவாசிகள் ஆன போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்டார். அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. 12 பேர் மேலே கையை வைக்கிறார். அத்தனை பேரும் பரிசுத்த ஆவி பெற்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ டெஸ்டமென்ட் சர்ச் எப்படி இருந்தது? பவர்ஃபுல் சர்ச்சாக இருந்தது. filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை. அப்போ நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்? அந்த வல்லமை இருக்கணும். வல்லமையினால் நிரப்பப்பட்ட சபையாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத யாராவது இருந்தால் இன்னும் சில தினங்களுக்குள்ளே, அல்லேலூயா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறியது சத்தியமானால் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் பட்சபாதம் இல்லாமல், ஆண் என்று பாராமல், பெண் என்று பாராமல், யூதன் என்று பாராமல், கிரேக்கன் என்று பாராமல் எல்லார் மேலும் பொழிந்தருளுகிற அந்த ஆவியை உங்கள் மேலும் பொழிந்தருளுவார். நீங்கள் தங்கியிருங்கள், நீங்கள் தரித்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? வாஞ்சியோடு எதிர்பாருங்கள். கண்டிப்பா இந்த அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டு திருச்சபை வல்லமை நிறைந்த திருச்சபை. அதனால தான் உபதேசத்துக்கு எதிராக போராட்டங்கள் வந்தபோது ஜெயிக்க முடிந்தது. பிசாசு எதிர்த்த போது ஜெயிக்க முடிந்தது. அரசாங்கம் எதிர்த்த போது ஜெயிக்க முடிஞ்சது. எதிலையும் சபை தோல்வி அடையலை. அல்லேலூயா. ஏன்னா பாதாளத்தின் வல்லமை சபையை மேற்கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்போ ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபை? வல்லமையினால் நிரப்பப்பட்ட சபை. ரெண்டாவது ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? ஜெபிக்கிற சபை. அல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச் வெறுமனே பவர்ஃபுல் சர்ச் மட்டும் கிடையாது, பிரேயர்ஃபுல் சர்ச். ஆல்வேஸ் தே வர் பிரேயிங். எப்போ பாருங்க ஜெபம் பண்ணுவாங்க. வீடுகள் தோறும் கூடி என்ன செய்வாங்க? அடி வாங்கிட்டு ஜெயிலில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. சரி, அந்த பேதுருவை பிடிச்சிட்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. விடிஞ்சா அவனுக்கு மரண தண்டனை. ஆனாலும் அவர்கள் வீட்டில் கூடி ராத்திரி முழுவதும் ஜெபிப்பார். அல்லேலூயா. அந்த ஆலோசனை சங்கத்தில் கூப்பிட்டு அவங்கள அடிப்பாங்க, மிரட்டுவாங்க. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு உறுதியாக கட்டளையிடுவாங்க. ஆனாலும் வந்த உடனே கூடி ஜெபிப்பார்கள். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வாங்க. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமனே ஜெபிக்கிற சபை அல்ல, அவர்கள் விரும்பி ஜெபித்தார்கள். ஜெபத்தை என்ன செஞ்சாங்க? விரும்பினார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் சொல்கிறாரு, சண்டே ஆராதனை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்துட்டு அப்படின்னா அது எதை காண்பிக்கிறதுனா த பாப்புலாரிட்டி ஆஃப் த சர்ச். அந்த சபை எவ்வளோ பிரபலமானதுங்கிறத ஞாயிறு ஆராதனை காட்டுதான். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாப்புலாரிட்டி ஆஃப் த ப்ரீச்சர். பிரசங்கியார் எவ்வளவு பிரபலமானவரோ அதை பொறுத்து தான் சாயங்காலம் கூட்டம் இருக்குமா. அல்லேலூயா.
ஆனால் பவர் ஆஃப் த சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஜெபம்னு ஒன்று நடந்தால் அப்போ எத்தனை பேர் வர்றாங்களோ அதுதான் சபையினுடைய பலம். எது? ஜெபிக்கிறவர்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆதி திருச்சபை ஃப்ரீயா, அதாவது ஃப்ரீடமா அவங்க ப்ரேயர் பண்ண முடியாது. அடி, உபத்திரவம், சிறையிருப்பு, இப்படிலாம் நிறைய பாதிப்பு. ஆனால் அவங்க விரும்பி ஜோம் பண்ணாங்க. உங்களுக்கெல்லாம் யாராவது அடிச்சிருவேன்னு சொல்கிறாங்களா? நீ ஜோம் பண்ண குத்திடுவேன்றாங்களா? நீ ஜோம் பண்ண உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? நீ ஜோம் பண்ண இந்த வீட்டுக்குள்ளே உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, நல்லா இருப்பேன் ஜோம் பண்ணுன்னு தானே சொல்கிறாங்க. அல்லேலூயா. காலையிலே என்னச்சு ஜோம் பண்ணு அப்படி தானே சொல்கிறாங்க. ராத்திரி தூக்குறதுக்கு முன்னாடி அதை என்னச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை, ஜபம் பண்ணுறதில்ல. ஆதி திருச்சபை ப்ரேயிங் சர்ச். அப்போ நம்ம சர்ச் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். ஜெபத்தை விரும்பணும். என்ன தடை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், ஜெபம் பண்ணுறதை மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணுறதை மட்டும் நான் போஸ்ட்பான் பண்ண மாட்டேன். எப்பவும் ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு நம்ம சபை எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? பரிசுத்தமான சபை. ஆமென். அல்லேலூயா. சர்ச் ஆஃப் பியூரிட்டி. அந்த சபை எப்படி இருக்கும்? ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம பரிசுத்தம் உடனே நம்ம நினைக்கிற மாதிரி சில காரியத்தில் தப்பு பண்ணால் அதான் பரிசுத்த குறைச்சி அப்படி நினைக்காதீங்க. அனனியா சப்பீரால்னு 2 பேர் வந்தாங்க, கணவன் மனைவி. சொத்தை விற்றுட்டு ஒரு பங்கை வஞ்சித்துட்டாங்க. 2 பேரும் பிளான் பண்ணியே பேசி பாஸ்டர் பீட்டர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒரு பங்கை ஒதுக்கி வச்சுருக்கோன்னு நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஐயாட்ட பணத்தை கொடுத்து அம்மா அனுப்பிட்டு வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சு கதவை பூட்டி நினச்சிறேன், மெதுவாக வாரேன். நம்ம ஆள் பாருங்கள், கையில் கேஷ் இருக்குது பார்த்தீங்களா, சருன்னு என்ன செஞ்சார், வந்தார் பாஸ்டர் பீட்ரு. இவர் கையில் கேஷோடு அப்படி பெரிய பேக்கோடு வந்தோடனே ஐயா வாங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தாரு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், அப்போஸ்தலருடைய பாதத்தில் தான் எல்லாமே போய் என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. பேதுரு டக்குன்னு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு கேட்குறாரு, ஓ நிலத்தை நீ மொத்தத்துக்கு இவ்வளவு தான் விற்பனை செய்தாய்? அவரு ஆமா அப்படின்னா. பரிசுத்த ஆவிக்கு எதிராக போய் சொல்றதுக்கு உனக்கு என்னடா துணிச்சல் அப்படின்னா பாருங்க, அப்படி விழுந்து செத்துட்டான். வாலிபர்கள்ட்ட சொல்லி அவனை தூக்கி அடக்கம் பண்ணிட்டான். வீட்டுக்கெல்லாம் ஃபியூனரல் தகவல்லாம் போகலை. மனைவிக்கெல்லாம் புருஷன் செத்துட்டான்னு செய்தியே கிடையாது. அல்லேலூயா. அடக்கம் பண்ணிட்டு 2 மணி நேரத்தில் வந்து நிற்கிறான். நம்ம அக்கா வந்து நிற்கிறாங்க. அவங்க சீவி சிங்காரிச்சிட்டு, ஆமாம் பிரைஸ் காட் பாஸ்டர், எங்கள் அத்தா வந்து பணங்கண்ணா கொடுத்தாரா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்தால் இவர் அடுத்த கேள்வி, ஏமா நிலத்தை வித்தியா? அந்த அம்மாவா? ஆமாம் 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 ஆமாம். 2 பேரும் இந்த பொய் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன ஒருமனை பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அவ்வளோதான். உன் புருஷனை அடக்கம் பண்ண கால் அந்த வாசலை நிற்கி ஃபினிஷ். அவ்வளோதான். சபையில் இப்போ என்ன உண்டாயிட்டு? பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சபை பரிசுத்தமான சபையாக இருக்கும். அல்லேலூயா. 3 விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்கும். மணி, மாரல்ஸ், மோட்டிவ்ஸ். ஆமே சொல்லுங்க. மணின்னா பணம். எல்லா விசுவாசிகளும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் பணம் தராருன்னா உங்களை நம்பி தான் தரார். நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை ஒரு பொத்தல் பையாக மாற்றிடுவார். அல்லேலூயா. இதில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் உபவாசித்து ஜெபித்தாலும் என்ன நடக்காது? ஒன்று உங்களை நீங்கள் சரி செய்யாத பட்சத்தில், பண விஷயத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைக்காது. பொருளாதாரத்தில் உங்களால் நிறைவடைய முடியாது. அடுத்தது மாரல்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஒழுக்கமாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதிலெல்லாம் எந்த விதத்திலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, காம்ப்ரமைஸ். இதனால தான் நான் இப்படி செஞ்சேன், அதனால தான் நான் இப்படி நினைப்பாங்க, நான் நினைக்கல அப்படி. எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை கடந்து யாரும் என்ன செய்யக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசு கம்மியாக இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கமாக பழகினாலும் சரி, அல்லது அப்படியே ஹாய் பாய் பழக்கமாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி ஹேஸ் அ லிமிட்டேஷன். அல்லேலூயா. மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் உங்கள் கூட என்ன செய்ய மாட்டார். வாழ்க்கையில் உங்கள் உடம்பை கரைபடுறதுக்கு விட்டுறக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். எதை நான் பார்க்குறேன், எதை நான் பேசுகிறேன், எதை நான் செய்கிறேன், இதிலெல்லாம் மாரலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சிலர் ஆக்ஷனில் இருக்காது, செயலில் இருக்காது, ஆனால் மற்றதில் எல்லாத்துலையும் இருக்கும். அதுவும் பாவம் தான். அல்லேலூயா. மற்றவங்களை போய் நம்ம தொட மாட்டோம், மற்றவங்களை போய் எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்வோம், பார்ப்போம், திங்க் பண்ணுவோம். அதையே சில ஆட்கள் சேர்ந்து பேசினாலே எதை தான் பேசுவோம், இப்படியே பேசிகிட்டு இருப்போம். அல்லேலூயா. மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம். நம்ம சபை அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ, வயதுக்கு உட்பட்டவர்களோ வயதுக்கு மேற்பட்டவங்களோ எவராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி தான் பேர் இருக்கணும். ஹல்லேலூயா. யாரும் உங்களை கை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, குறை சொல்லி குற்றப்படுத்தி பேசிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ரெண்டாவது, மோட்டிவ்ஸ், நல்ல எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல நோக்கம், நல்ல சிந்தை இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். பேதுரு பாருங்க, யோவானு கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவி வந்த உடனே நம்மால் மாயவத்தைக்காரன் சீமோன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பணத்தை கொண்டு வந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ பீட்டர். வா, அந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது கூட என்னை கவர் பண்ணலை. அந்த பிலிப்பு மிராக்கிள் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே வியாதியஸ்தரில் சுகமாக்குனா, பேய் பிசாசை விரட்டினா, அப்போ கூட எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் when you lay your hand, ஹல்லேலூயா, உன் கையை நீ வச்ச உடனே ஐயோ அவன் பாட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறான், குதிக்கிறான், என்னெல்லாமோ நடக்குது. வாவ், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. நானும் இதை மாதிரி என்ன செய்யணும், சரி எவ்வளோ பணம்னாலும் தரேன்டான். அவன் சொன்னான், உன் என்ன சரியில்லை, உன் பணம் உன்னோட நாசமாக போட்டுட்டான். ஹல்லேலூயா. பவுல் ஒருத்தனை பார்த்து சொல்கிறான், நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே அப்படி சொல்லிட்டு குருடாயிருவேன்டான். அவன் மேலே இருளே விழுந்துட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபை இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கம் அதில் சரியாக இல்லாதவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டார். பரிசுத்தமான சபை. நாலாவது, இந்த ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபை, வல்லமை நிறைந்த சபை, ஜெபிக்கிற சபை, பரிசுத்தமான சபை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபை. இந்த பெந்தைகோஸ்தே என்கிற புதிய இந்த நல்ல அனுபவத்தை கொண்டாடுகிற நாம் நம்முடைய சபையிலேருந்து என்ன செய்யணும்? ஆமாம், இன்னைக்கு சத்துருவினுடைய வஞ்சனை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்தல் என்பது தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது, அதுக்குன்னு அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது, அதுக்குன்னு வரம் பெற்றவர்கள் செய்ய வேண்டியது, அதுக்குன்னு தாளந்தம் இல்லை. இல்லை, அந்த ஆதி திருச்சபையை நீங்கள் கவனித்து பாருங்கள். எவ்ரிபடி, எவ்ரி டே, எவ்ரிவேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லா நாளும் சுவிசேஷம் சொல்லணும், எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லணும். சிறைச்சாலையில் அடித்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, அவன் கழுவுற ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்கு, நான் என்ன செய்யணும்? அப்பமும் சுவிசேஷம் சொல்லணும். நீ என்னை அடிச்சுட்டு என்கிட்ட நீ கேட்கலையா, கேட்க வெளியே வந்தவொடனே என் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த இடத்துல என்ன தான் சொல்கிறான்? சுவிசேஷம் தான் சொல்கிறான். அன்றைக்கே சிறைச்சாலைக்கு தலைவனாக இருந்தவன் என்ன செய்யறான்? அவன் குடும்பமாக ரட்சிக்கப்படுறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராக இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாரும் நீங்கள் என்ன சொல்லணும்? சுவிசேஷம் சொல்லணும். எங்கனாலும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். எல்லா நாளும் என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒரு நபருக்காவது ஆசீர்வாதமாக பயன்படுத்தும், ஒரு ஆளுக்காவது என்னை உபயோகப்படுத்தும். ஏடபிள்யூ டோசர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களில் ரெண்டு கிறிஸ்தவர்கள் தானா. ஒன்று ஆத்ம ஆதாயம் பண்ணுறவங்க, 2 பின்மாற்றம் அடைந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் சொல்ல வர்ற கருத்து என்னென்னா, ஒரு விசுவாசி ஆத்ம ஆதாயம் பண்ணாத நபராக இருந்தால், அதாவது நற்செய்தியை அறிவித்து சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ள ஒரு ஆளை நடத்த அவர் தவறினால் அவர் பின்மாற்றம் அடைந்தவராய் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் ஏன் சேர்த்துட்டு வந்தார்? அங்கே சுவிசேஷம் அறிவித்தல் வாரத்துக்கு ஒரு நாளா, மாதத்துக்கு ஒரு நாளா? இது கிராம ஊழியம் செய்வதற்கு மாதத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் போகிறோம் அப்படின்னா இல்லை. எவ்ரி டே, எவ்ரிபடி, எவ்ரிவேர். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, எங்கே எப்போ என்ன வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரை சொல்லிடணும்? இயேசுவை சொல்லிடணும். இப்படி இருந்தால் தான் பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற ஒரு அனுபவம் நாம் பெற்றதற்கு பயன். இல்லாட்டி நாம் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறாமல் என்ன செஞ்சுருக்கலாம்? வல்லமை இல்லை, ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, சுவிசேஷம் இல்லை. பிறகு உங்களுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவி? ஹல்லேலூயா. எதுவுமே கிடையாது. பேயை கண்டா பயம், நோயை கண்டா பயம், பிரச்சனையை கண்டா பயம், எதிர்காலத்தை நினச்சா பயம். வல்லமை பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் யாராக இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் யாராக இருக்கணும்? பரிசுத்தவானாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளும் ஆதி திருச்சபையின் செயல்பாடும்
இதுதான். நம்மிடத்தில் இவைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லாவிட்டால் அதை இருப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்படுவோம். நம்முடைய திருச்சபையை கர்த்தர் வளரும் திருச்சபையாக மாற்றுவார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆவியானவரே, சமாரியா பட்டணத்தில் உங்க கிரியைகளை நாங்கள் சிந்திக்கவும், ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது என்பதை தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி. இது ஒரு அனுபவம் ஆண்டவரே, இது ஒரு அடையாளம் ஆண்டவரே. இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை கேட்டுட்டு பரவசம் அடைந்து நாங்கள் போகிறவர்களா இருக்க விரும்பவில்லை. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறோம்ப்பா. கர்த்தர் அந்த கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.